ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் சுலபமாக தேங்காவே சேர்க்காம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சட்னின்னே சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகி வரட்டும். சூடானோடனே இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் செவந்து வர நேரத்திலேயே மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்குள்ளேயே இப்போ நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் செவந்து வர நேரத்துலேயே இந்த பொருள் எல்லாமே சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்னைக்கு செய்கிற சட்னியோட அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் செய்கிறேன். இது நல்லா வதங்கி வர நேரத்துலேயே ஒரு சின்ன புளியங்கட்டு சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போயிட்டு செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இது நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இது போல் ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சவந்தோடனே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சட்னியில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சட்னி ரெசிபி எவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை 10 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சட்னி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.